ஆர்த்தி ஆர்த்தி மச்சான் வாங்க வாங்க. என்ன தனியா வந்திருக்கீங்களா? ஆமா வாங்க உட்காருங்க. ஆர்த்தி யார் வந்திருக்காங்க பாரு, உங்க அண்ணா வந்திருக்காரு. அப்புறம் மச்சான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் ஆர்த்தி ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லு. எல்லாருமா சேர்ந்து என்னை துரத்தி விட்டாச்சுல்ல. அத்தனை பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க. இப்ப மட்டும் எங்க வந்த? கோவமா இருக்கியா? இல்ல, உடம்பெல்லாம் பூரிச்சு புல் அரிச்சு போயிருக்கேன். என்ன எல்லாரும் சேர்ந்து ஓரம் கட்டிட்டீங்கல்ல, அந்த சந்தோஷம்தான். நடந்ததெல்லாம் தெரியாம நீ பாட்டு பேசாத ஆர்த்தி. என்ன என்ன பெருசா நடந்துருச்சு? என்னென்னமோ நடந்து போச்சு ஆர்த்தி. ரொம்ப அலட்டிக்காத. அப்படி என்ன பெருசா நடந்துருச்சு? அபியக்கா கிட்ட இருந்து பாஸ்கர் வீட்டு ஆளுங்க எழுதி வாங்கிக்கிட்டாங்க. அந்த பாஸ்கர் இப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்க போறான். அபியக்காக்கும் அவருக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. தெரியுமா உனக்கு? கோர்ட்ல அக்காப்பட்ட அசிங்கம் எல்லாம் உனக்கு தெரியாது ஆர்த்தி. நம்ம குடும்பமே நொந்து போயிருக்கு. இதெல்லாம் இப்படிதான் நடக்கும். எல்லார்கிட்டயும் திமிரா நடந்துக்கிட்டா என்ன மாதிரியே மத்தவங்களையும் நினைச்சிட்டு திமிரா நடந்திருப்பாங்க. அதோட பலனை அனுபவிச்சு தானே ஆகணும். புரியாம நீ பாட்டுக்கு வார்த்தையெல்லாம் விடாத ஆர்த்தி. நீங்க எல்லாருமே அபியாக்காவுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவீங்க. ஏன்னா அவங்க தானே உங்களுக்கு சம்பாரிச்சு சோறு போடுறாங்க. நீ தொடர்ந்து உளறிக்கிட்டே இருக்க ஆர்த்தி. உனக்கு தெரியாத இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? அபியக்காக்கு வேலை போயிடுச்சு. இவ்வளவுதானா? நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். இது போனா என்ன, கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, இன்னொரு வேலை கிடைக்காமல போயிடும், மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆர்த்தி கொஞ்சம் கூட இதயமே இல்லாத மாதிரி பேசுற? அப்படியே நான் பேசிட்டேன். அபியக்கா எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில நீ இந்த மாதிரி பேசுறது நல்லா இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. இவ்ளோ மோசமான சூழ்நிலையில தானே நானும் வந்து அழுதேன். ஆறுதல் தேடி தானே வந்தேன். ஆமா, அபியக்கா புருஷன் கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிஞ்சுட்டாங்கன்னதும் அபியக்கா வாழ்க்கையே போச்சேன்னு நீயும் அம்மாவும் புலம்பிருக்கீங்க. ஆனா இந்த படுபாவி அன்னைக்கு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணப்போ என் வாழ்க்கையே போச்சு நானும் தானே அழுதேன். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? பாவம் நம்ம வீட்டு பொண்ணு ஏமாந்து போயிட்டா, அவளுக்கு வேற என்ன கதி இருக்குன்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? வீட்டுக்கு வரட்டும்னு ஒத்துக்கிட்டீங்களா? உளராத ஆர்த்தி. இந்த வாழ்க்கை நீயே எடுத்துக்கிட்ட முடிவு. ஏமாந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இது நான் எடுத்த முடிவு. ஆனா அதுக்கு பிறகு நான் இந்த நரகத்திலே கடைசி வரைக்கும் வீழாம கடந்து சாகணுங்கிறது அபியக்கா எடுத்த முடிவு. என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கும் அவங்க வாழ்க்கை அப்படி போனதுக்கும் காரணம் உங்க அபி எடுத்த முடிவுகள் தான். அவங்க மேல மட்டும் என்ன அவ்வளோ பரிதாபம்? நீ ரொம்ப பேச கத்துக்கிட்ட ஆர்த்தி. இதுவும் அபியக்காவால தான். எனக்கு எல்லாத்தையும் அதுதான் கத்து கொடுத்துருக்கு. அதை வச்சு நான் வாழ்ந்து காட்டுனா இல்லையான்னு பாரு. நீங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறீங்க. ஆனா நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன். அந்த அபியக்கா மூஞ்சில நிச்சயமா கரிய பூசுவேன். ஆர்த்தி, முன்னெல்லாம் நீ முட்டாள்தனமா பேசுன, இப்போ ரொம்ப மூர்க்கத்தனமா பேசுற. எது சரி எது தப்புன்னு புரியாம பேசிட்டு இருக்க. நான் எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசுறேன் மனோ. நீயும் ஒன்னும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். இத பாரு, ஒன்னு சொல்றேன். என்ன? இனிமே நீங்க வராத. ஆர்த்தி, என்ன சொல்ற? ஆமா, இது வரைக்கும் நீ அபியோட தம்பியா தான் இங்க வந்துட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆர்த்தியோட அண்ணன் அப்படின்னு உன்னை பத்தி பெருமையா பேசிக்கிற ஒரு காலம் வரும். அப்ப வேணா நீ இங்க வா. ஆர்த்தி அவசரப்பட்டு பேசாத ஆர்த்தி. இவர் உங்க அண்ணன். யாரும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி இதுல தலையிட தேவையில்ல. இது எனக்கும் என் கூட பிறந்தவனுக்குள்ள பிரச்சனை. நீ கிளம்பு மனோ. உன்னை பிரியமா பார்க்க வந்தா இப்படிதான் நடந்துக்குவியா? இனிமே நீ என்ன பார்க்க வர தேவையில்லை. அபியக்கா கூட சேர்ந்துக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மனசாட்சி உறுத்தினா போன போகுது என்ன பார்க்க வர வேண்டியது. நான் என்ன உங்க அனுதாபத்துக்கு அலையிற அனாதையா? பிச்சை போடுற மாதிரி என் மேல பாஸ்தா காட்டுறீங்களா நீங்க? என்ன பாக்குற? ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் உன்னை அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதே இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் மனோ. நீ கிளம்பு. மச்சான், நான் படிக்கணும். இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? கிளம்பு மச்சான்.
கொடுத்தக்கா? இவ்வளவு தூரம் பண்ண அந்த ஆளுக்கு நாமளே சலுகை பண்ண மாதிரி ஆயிடுச்சுல. என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிற ஆனந்தி? இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் நான் வேற என்ன பண்ணிருக்கணும்? கேஸ நடத்தி அந்த பாஸ்கரை அலைய விட்டுருக்கணும். டைவர்ஸ ரொம்ப சிரமமாக்கி அந்த ஆளை நோகடிச்சிருக்கணும். இவ்வளவு ஈஸியா நீ விட்டு கொடுத்துட்டியேக்கா. நீ பேசுறது வில்லங்க ஆனந்தி. வில்லங்கமாக்கி அதை இழுத்து பாஸ்கரை அலக்கழிக்கணும்னு நினைச்சா அதை நாம ஈஸியா பண்ணிருக்கலாம். ஆனா அது சரின்னு நான் நினைக்கல. பாஸ்கரை இழுத்தடிக்கிறதா நினைச்சு நாமளும் அதுல இழுபட்டுட்டே இருப்போம். நாம நம்ம வேலையில முன்னேற பார்க்கணும். அப்போ உனக்கு பண்ண அசிங்கத்துக்கு அவனை அப்படியே விட்டுருவியா? இல்ல ஆனந்தி, என்ன பத்தி ஒரு அசிங்கமான குற்றச்சாட்டு சொன்ன பாஸ்கரை கோர்ட்ல அபி அப்படிப்பட்டவ இல்லைன்னு சொல்ல வச்சாச்சு. அது போதும் எனக்கு. இதுக்கு மேல எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. பாஸ்கரோட தொடர்ந்து சண்டை போடுறதுக்காக நாம ஒண்ணும் பொறுக்கல. உலகத்துல அதை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. நீ சொல்றதுல நான் கன்வின்ஸ் ஆகலக்கா. ஆனந்தி, பதிலுக்கு பதில் ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே கிடையாது. நாம பாஸ்கருக்கு பிரச்சனை தர்றதால என்ன ஒரு ஃப்ரெண்டோட இணைச்சு பொய் சொன்னவரு நாளைக்கு இதே வீட்டுக்குள்ள யாரையாவது அனுப்பி இன்னும் கூட அசிங்கமா பொய் சொல்லலாம். அப்புறம் நாம பதிலுக்கு ஏதாவது பண்ணணும். இதெல்லாம் முடிவே இல்லாத பிரச்சனை. சோனியா உங்களுக்கு பயப்படலக்கா? பயம் இல்ல ஆனந்தி. ரோட்ல கிடக்குற ஒரு அசிங்கத்தை நம்ம தாண்டி போறதில்ல, அதே மாதிரிதான் இதுவும். நீ என்னதான் சொல்லுக்கா, அந்த ஆள் அவனோட காரியத்தை சாதிச்சுட்டு தான் இருக்கான். இப்போ உன்கிட்ட இருந்து எழுதி வாங்க வேண்டிய தேவை அவனுக்கு இருக்குக்கா. அதுக்காக ஒரு டிராமா போட்டிருக்கான். கோர்ட்ல வந்து அபி நடத்துக்கிட்டவ இல்ல, அவன் நல்லவன் சொன்னது அதுக்காக தானே தவிர வேற எதுக்காகவும் இல்ல. நீ இதெல்லாம் தெரிஞ்சும் கூட எழுதி கொடுத்துட்டியேக்கா. இது பாரு ஆனந்தி, உன்னை நீ புரிஞ்சுக்கணும். புருஷன் பொண்டாட்டி உறவை எந்த காகிதமும் நிர்ணயிக்கிறது கிடையாது. கல்யாண பத்திரிகை ஆகட்டும், டைவர்ஸ் நோட்டீஸ் ஆகட்டும், எல்லாமே வெறும் காகிதம் தான். ஜஸ்ட் அடையாளங்கள். மனசுதான் இங்க ரொம்ப முக்கியம் ஆனந்தி. அதுவே இல்லைன்னு ஆயாச்சு. அப்புறம் மத்தத பத்தி நம்ம பேசவே வேண்டாம். இனிமே நான் வெறும் அபிநயா, கற்பகத்தோட மக, ஆனந்தியோட அக்கா. இந்த அடையாளம் எனக்கு போதும். இதுதான் இப்ப என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. நடந்ததை நினைச்சு நீங்க யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். இனிமே நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்கலாம். அம்மா, நீ ஏமா உன் முகத்தை உம்முன்னே வச்சிருக்க? உன் மகளுக்கு நடந்தது எதுவுமே வருத்தப்படுற மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னு நீ எடுத்துக்கணும். என்னால அப்படி முடியாது அபி. நீ வேணா உன்னை சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா நீ பேசுறத என்னால ஏத்துக்க முடியாது. ஏமா, ஏன் அப்படி? எனக்கு என் கல்யாணம் நின்னதை பத்தி இப்ப யோசிக்கும் போது கூட எந்த வருத்தமும் இல்ல. அபியக்காவுக்கு தன்னோட புருஷன் பிரிஞ்சு போனதுல கூட எந்த வருத்தமும் கிடையாது. நாங்க எதையும் எழுந்ததா நினைக்கலமா. எங்களை பிடிக்க வந்த பீடை தான் இப்ப விலகி போனதா நாங்க நினைச்சுக்கிறோம். உன்னால ஏன் அதை ஏத்துக்க முடியல? இது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற பேச்சு. நான் வாழ்க்கையை அனுபவிச்சவ. இத்தனை வருஷம் ஆம்பளை துணை இல்லாம வாழ்ற வாழ்க்கையோட சிரமங்கள் என்னன்னு நல்லா அனுபவிச்சவ. என்னால நீங்க சொல்றது ஏத்துக்க முடியாது. இப்ப நீங்க ஏதோ பேசுறீங்க. ஆனா இந்த வாழ்க்கையோட துயரங்கள் என்னன்னு அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். இது பாருமா, நீ சொல்ற மாதிரி நாங்க இல்ல. ஒரு பொண்ணால தனியா வாழ நிச்சயமா முடியும். நீ சொல்றது யூகம் அபி. நான் அனுபவத்திலிருந்து சொல்றேன். அம்மா, நீ வாழ்ந்த காலம் வேற, இப்ப இருக்கிற உலகம் வேற. இப்போ முன்ன நடத்துற மாதிரி எல்லாம் பொம்பளைங்களை யாரும் அவ்வளவு ஈஸியா நடத்திட முடியாது. அப்படி ஒன்னும் பெருசா இந்த உலகம் மாறல அபி. இந்த உலகம் பொம்பளை பாக்குற கோணல் பார்வையும் மாறிட்டு தான் நான் நினைக்கல. என் புருஷனை விட்டு நான் வாழ்றத இந்த தலைமுறையில இருக்கிற உங்களை வரைக்கும் பாதிக்குதே. அதை மறந்துட்டீங்களா? எனக்காவது என் புருஷன் கண் காணாம எங்கேயாவது இருக்கலாம், இல்ல இருந்திருக்கலாம். ஆனா உன் புருஷன் உன் கண் முன்னாடியே வேற ஒருத்தைய கட்ட போறேன்னு சவால விடுறாரு. உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன்னு நடு வீட்டுல கத்திட்டு போறாரு. இதெல்லாம் என் நினைப்புல இருக்குமா? நான் கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? அம்மா, நீ கவலைப்படுறதால எதுவுமே மாறாது. ஆனா என்னோட நம்பிக்கையும் துணிச்சலும் நிறைய விஷயங்களை மாத்திரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் பொண்ணு நல்லபடியா வாழ்ந்து காட்டுவாமா. உன் துணிச்சலை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அபி. பயம் போகணுமா? துணிச்சலோட நோக்கமே அதானே. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பயம் போகணும், நம்பிக்கை வரணும். நம்ம நல்லபடியா வருவோம். கண்டிப்பா நம்ம நல்லபடியா இருப்போம். நம்புமா?
பாஸ்கர், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. டேய், வாழ்க்கையில நீ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு முன்னாடி 2 பாதை பிரியுது. அதுல உனக்கு ஆகாத பாதையை நீ தேர்ந்தெடுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அது உன் மனசுக்கும் தெரியுது. என்ன, நான் சொல்றது சரிதானே? இல்லைப்பா, நான் எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப கரெக்டான முடிவு நான் நம்புறேன். அப்பா, நான் யோசிச்சு பார்க்குறேன். வாழ்க்கையில் பல நேரங்களில் குழப்பமா இருக்கும்போது நீங்கள் எனக்கு இப்படி அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. நான் உங்கள் பேச்சை கேட்டு அபியை போய் கூப்பிட்டுருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. எல்லாம் தெளிவாக இருக்கு. இட்ஸ் ஆல் கிறிஸ்டல் கிளியர். நான் எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு தான். அது உனக்கு சரியா இருக்கலாம். உன் மனசுல இருக்கிறதா நீ நம்புறிய அந்த தெளிவு, அது ஒரு மாயேடா. இதுதான் சந்தோஷம்னு ஒரு சின்ன குழந்தை சந்தோஷப்படுற மாதிரி நீயும் சந்தோஷப்படுற. ஆனா அது சந்தோஷம் இல்லடா. ஆண்டவன் உனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கான். அந்த பொக்கிஷத்தோட அருமை உனக்கு தெரியாம எனக்கு அது வேண்டான்னு தூக்கி போடுற. நான் என்னத்த சொல்றது? நீங்க நிறைய சொல்லலாம்ப்பா, ஆனா கேட்கிற மூட்ல நான் இல்ல. ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. இப்படி வெட்டியா உளறிட்டு இருக்காதீங்க. வாடா பாஸ்கரா, வா வா உட்கார். அப்பாடா, இப்ப என் மனசு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? அழுக்கு போக ஆத்துல முங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கு. அந்த கழுதுகிட்ட எழுதி வாங்கினது பெரிய நிம்மதி. ஆமா ஆமா, ஒரு பெரிய தொல்லையில இருந்து விடுபட்ட மாதிரி இருக்கு இல்ல நீ? ஆமா. ஏண்டா, இதுல பின்னாடி பல்ட்டி கில்ட்டி ஒண்ணு அடிக்க முடியாதுல்ல? அவ பாட்டுக்கு இந்த கையெழுத்தை நான் போடல அப்படி இப்படின்னு ஒண்ணு சொல்ல மாட்டால. அது எப்படிமா? அண்ணி தான் 2 பேரை சாட்சியா வச்சு இந்த கையெழுத்து போட்டிருக்காங்களே. அடி செருப்பால. இன்னும் என்னடி அண்ணி அண்ணின்னுட்டு? இன்னொரு வாட்டி அன்னிக்கு நீ சொன்ன வாயை கிழிச்சு தச்சிருவேன். ஏண்டி அவளை மிரட்டுற? வாய் தவறி சொன்னாலும் அதாண்டி உண்மை. இந்த வீட்டு மருமக அபிதான். இப்ப நீ வாங்கினேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறிய கையெழுத்து. அதனால எதுவும் நல்லது நடக்க போறதில்ல. நீங்க எல்லாரும் நிம்மதி இழக்க போறீங்க. கொஞ்சம் வாய முடியா? நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதம்மா. 40 வயசுக்கு மேல கொஞ்சம் நட்டெல்லாம் லூசா போகும்னு எங்க ஆத்தா சொல்லும். இந்த ஆளுக்கு இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு. கலண்டு போய் கண்டபடி உளறிட்டு இருக்கு. இத பாரியா, இத பாரு. ரொம்ப வருத்தமா இருந்தா உன் மருமக வீட்டுக்கே போயிடு. அபி எனக்கு மருமக இல்ல, மக. தெரிஞ்சுக்க. இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. பெத்ததுல ஒண்ணு இன்னும் கல்யாணம் ஆகாமே உட்கார்ந்து கிடக்குது. மூத்தத ஒண்ண பெத்து வச்சமே லூசு, அதுக்கு ஒரு லூசை கட்டி வச்ச. அதுங்க என்னடானா உருப்படாம இங்கேயே வந்து உட்கார்ந்து கிடக்குது. அதுங்களுக்காக ஒண்ணு கிழிச்சு கேப்பைய நடல. பெருசா என்னமோ அந்த சிரிக்கிய மகளா மக. போயா பேசாம. இன்னொரு விஷயம், அப்படியே கிளம்பி போய் அந்த லேடிஸ் ஹாஸ்டல்லயே இருந்துக்குங்க. உங்களை நல்லா உட்கார வச்சு சோறு போடுவாங்க. மறுபடியும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. மருமக கிட்ட சொல்லி அங்கேயே ஒரு ஓரமா துண்டை போட்டு படுத்துக்கோங்க. போங்க. இங்க இருக்கிறத விட அது எவ்வளவோ மேலடி. ஆனா என் தலையெழுத்து எனக்கு வேற எங்கேயும் போக்கிடம் இல்ல. ரொம்ப அவசியம்தான். முன்னாடியாவது ஏதோ வேலைக்கு போறதா படம் காமிச்சிட்டு இருந்தீங்க. இப்ப அதுவும் காணோம். வெட்டி சோறுதான். அதையாவது நேரத்துக்கு சாப்பிட்டு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இருப்போம்னு இல்ல. எப்பவும் எதையாவது சொல்லிக்கிட்டு பேசுறி பேசு. இந்த குடும்பத்தை உருப்படாம பண்ணி முடிக்கிற வரைக்கும் உன் பேச்சை நிறுத்த மாட்டேன். நீங்க நிறுத்திட்டு போங்க. ஆமா, நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதம்மா. நாங்க எப்பவும் அப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம்.
நரகத்திலையும் தப்பிச்சிட்ட. இனிமேலாவது நல்லா இரு.